ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் அவியல். அவரைக்காய் அவியல் எப்படி பண்ணோன்னா, முதல்ல கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரைக்காய் அரிஞ்சு வச்ச அவரைக்காவை அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடணும். அவரைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவல், தேங்காயையும் சீரகத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை இதில் போட்டு பரட்டி விடணும். ஸோ அது குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் சாதத்தை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னாக்கா, இட்லிக்கு சைட் டிஷ்ஷுக்கு வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் போடலாம். ஒரே பருப்பே போடுறத விட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வேணுன்றவங்க போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2-3 பாதாமும் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2-3 பாதாம் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதில் 2 காஞ்ச மிளகா போடணும். நான் காஞ்ச மிளகா போடல, என் பொண்ணுக்கு காரம்னா பிடிக்காதுன்றதால காரமே இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஸோ பெரியவங்க நம்மலாம் நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இது செவந்து வர வரைக்கும் வதக்கணும். அது செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிக்கிறேன். அதை நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா தக்காளி போடணும். அதே மாதிரி கருவேப்பிலையெல்லாம் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இதில் சாம்பார்லேயோ இல்லை சட்னிலேயோ வேறு எதையோ இருந்தால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நம்ம அதை அவங்களுக்கு உடம்புக்குள்ளே சேரணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சட்னியை சட்னிக்கு வதக்கும்போதே அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலையில் அயன் சத்து இருக்குது, முடியும் நல்லா வளரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி போடுறேன். ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கணும். அப்படியே இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். அதாவது இந்த தக்காளியோட தோல் லைட்டாக உரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் என்னன்னாக்கா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறாங்களோ அவ்வளோ அந்த சட்னியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மினி தோசை ஊற்ற போகிறேன். ஸோ மினி தோசை யாருக்கு அப்படின்னா என் பொண்ணுக்கு, அவளோட லஞ்ச் பாக்ஸுக்காக மினி தோசை ஊற்ற போகிறேன். ஸோ அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு மினி தோசை, அதுக்கப்புறம் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்தா, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நூடுல்ஸ் பாஸ்தாலாம் நாங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டோம். அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதுலன்னு ரேராக தான் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த சட்னிக்கு எல்லாத்தையும் வதக்கியாச்சு, ஆற வச்சாச்சு. அடுத்து இட்லியை வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். 2 தட்டு இட்லி. இது என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவள் காலையில் என்ன பண்ணுவா, இட்லி சாப்பிட்டுட்டு சேம் சட்னியே அந்த அம்மா வேணும் கேட்டதால் அந்த அம்மாவுக்கு மினி தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுவே ஹஸ்பண்டுக்கும் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரைக்காய் அவியலும் பிரண்டை குழம்பு, ஏற்கனவே சொன்ன ரெசிபி இருக்குது இல்லையா, அதுதான் பிரண்டை குழம்பு, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இப்போ நான் இட்லி குண்டானில் 2 தட்டில் இட்லி மாவை ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்குள்ளே சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கி கொட்டணும். ஸோ வதக்கி கொட்டிட்டா சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி பார்த்திங்கனாக்கா ப்ளெயினாக இருக்க அந்த இட்லி தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்துக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் தாளிப்பு. ஸோ தாளிப்பை வதக்கிட்டு இப்போ சட்னியில் ஊற்றிட்டோம்னா சட்னி ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தோசைக்கல், அந்த மினி தோசைக்கல் வைக்க போகிறேன். ஸோ மினி தோசைக்கல்லை வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் தோசையை ஊற்ற போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் தோசையை ஊற்றி எடுத்து
அவளோட லஞ்ச் பாக்ஸில் வைக்க போகிறேன். ஸோ நம்ம எப்போவுமே டெய்லி குழந்தைங்களுக்கு சாதமாக கொடுத்துட்ருந்தா அவங்களுக்கு போர் அடிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கும் சாம்பாரா, இன்றைக்கும் குழம்பா, இன்றைக்கும் ரசமா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன டிஷ்ஷு பிடிக்குமோ அதிலே எது ஹெல்த்தியோ அதை செலக்டிவாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இப்போ நான் வந்து தோசையும் ஊற்றிட்டேன். அது வந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆகணும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷையும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு சத்தான சாப்பாடையும் கொடுக்கணும். கீரை, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, கீரை கடையல், அதுக்கப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல டிஷ்ஷு தான். இட்லி மாவு, தோசை மாவுலலாம் வந்து உளுந்து, அரிசி எல்லாம் கலந்துருக்கு. அதனால் அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன கொடுக்கணும், கொஞ்சம் சத்தானதாக கொடுத்தோம்னா இன்னமும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். குழந்தைக்கு ஒரு நல்ல டிஃபன், ஒரு நல்ல லஞ்ச் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கலாம். இப்போ இந்த தோசையெல்லாம் வெந்துருச்சு. அந்த தோசையை எடுத்து அவங்க டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறேன் 1 by 1. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்பிளே தான் காமிக்கணும். இட்லியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை எடுக்கணும். அடுத்தது என்னென்ன சமையல் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லணும். இப்போ அவளோட லஞ்ச் பாக்ஸில் தோசையையும் அதுக்கப்புறம் சட்னியையும் வச்சாச்சு. ஸோ என்னோட பொண்ணோட டிஃபன் பாக்ஸ் ரெடி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்பிளே காமிக்க போகிறேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஏற்கனவே வச்சுருந்த முடக்கத்தான் குழம்பு, அதுக்கப்புறம் அவரைக்காய் அவியல், அதுக்கப்புறம் தயிர். வெயில் நாள் வந்ததால் தயிர் நிறைய சேர்த்துக்கணும். அதனால் தயிர், அப்புறம் வெங்காய சட்னி, இட்லி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில்